ஹாய், நான் தான் உங்க ஜோ. டுடே ரொம்ப நாள் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தான். என்ன பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, அதனால் வீடியோ என்னால் போட முடியல. ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து கக்கூடான்ற ஒரு ஹிந்தி படம் தான். இது ஒரு ஹாரர் மூவி. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு தாத்தா வந்து நடந்து போயிட்டுருக்காரு. பேரன் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுட்ருக்கான். என்ன தாத்தா இந்த ஊரில் இருக்கிற பேய் கதை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச கட்டுக்கதெல்லாம் இருக்கும் இல்லையா பேய்களை பற்றி. இது போல் ஒரு ஆச்சாரி, அவர் வந்து சரியான காசெல்லாம் கொடுக்காததுனால இந்த பேய் வந்து இப்படி பண்ணுது. அதுக்கப்புறம் பல கதைகளை சொல்கிறார். ஆக்சுவலாக என்ன கதைனா, 7 மணிக்கு மேலே, செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு மேலே எல்லா வீட்டு வாசல்லையும் சின்னதாக ஒரு டோர் இருக்கணும். அந்த டோரை வந்து திறந்து வைக்கணும். அப்படி திறந்து வைக்கலைன்னா முதுகு மேலே வந்து ஒரு கட்டி மாதிரி வந்து அவன் வந்து 13வது நாள் செத்துருவான் அப்படின்ற ஒரு கதையை தான் இந்த படத்தில் இருக்குது. சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். படத்துக்குள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா வேக வேகமாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டோரை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்க. டோரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு மேலே டோரை ஓப்பன் பண்ணி வைக்கணும். அப்படி ஓப்பன் பண்ணி வைக்கலன்னா அந்த பேய் வந்துடும். வேகமாக ஒரு தாத்தா வந்து வீட்டை சாத்திட்டு சின்ன டோரை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. ஓப்பன் பண்ணி வச்சதுமே பார்த்திங்கன்னா வேகமாக ஒரு பேய் போகுது. இதுதான் அந்த பேய் போல். அவரும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பெருமூச்சு விடுறாரு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து வேறு ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா டோர் வந்து ஓப்பன் ஆகலை. அங்கே வந்து ஒரு எல்லா வீட்டு டோரையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு வீட்டு டோர் மட்டும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகலைன்னா என்ன, அந்த பேய் வந்து அவனுக்கு சாபம் விட்டுரும் இல்லையா, அதுதான் இங்கே நடக்க போகுது. அங்கே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட சில்மிஷம் பண்ணினுக்கிறான். அப்புறம் தான் அவனுக்கு வந்து ஞாபகம் வரும், ஐயோ 7 மணி ஆயிடுச்சே, 7 மணியா, 7 மணியை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் டோரை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக டோரை ஓப்பன் பண்ணலான்னு போவான். பார்த்திங்கன்னா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகாது. அதுக்குள்ளேயே டைமும் 7:15 ஆகிடும். இவன் ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர் வந்து தானாக ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு வந்து என்ன ஆகும், அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா காலெல்லாம் முச்சின்ட்டு ஒரு 2 கால் மட்டும் தொங்கும். அப்படி தொங்கிட்டு அவனை வந்து அந்த கட்டை விரலால் எட்டி உதச்சி தள்ளிட்டு அவனுக்கு அந்த சாபம் போட்டுரும். ஸோ இந்த இடத்துல வந்து படத்தோட பேர் போட்டு படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கக்குடான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சாபம் வாங்கினான் இல்லையா, அவன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பாட்டு பாடிக்கணும், டான்ஸ் ஆடிக்கணும். பார்த்திங்களா, சாவ போகிறவனுக்கு பாட்டு டான்ஸு. இன்னிலேருந்து அவன் 13வது நாள் செத்துருவான். ஸோ அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, இன்னும் அவன் சாவலை, அதுக்குள்ளேயே செத்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அவன் முதுகுலையும் பார்த்திங்கன்னா அந்த கட்டி வந்துருச்சு. இதுதான் இந்த ஊரோட சாபம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் தான் படத்தோட ஹீரோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்கிட்ட வந்து கேட்குறாரு, அப்படி என்னடா பண்ணிட்டு இருந்த, கதவு கூட திறக்காம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அவனே ஏதோ சொல்கிறான். அதுக்கப்புறம் வந்து சரி சரி பார்த்துக்கோ அப்படின்ட்டு இவன் போயிடுறான். அங்கே இருக்கிறவங்கலாம், அந்த வீட்டை சார்ந்தவங்களாம் அழுகுறாங்க. இந்த பேரன் வந்து தாத்தா கிட்ட படத்தோட ஸ்டார்டிங்லேயே கதை கேட்டுட்டு வந்தான் இல்லையா, அவன் வந்து என்னடா அப்போ இதெல்லாம் கட்டுக்கதை இல்லையா, உண்மை கதை தானான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கான். அப்படி ஆச்சரியமாக பார்க்குறப்ப திரும்பவும் அந்த தாத்தா கிட்ட வந்து கதையை கேட்பான். என்ன தான் நடக்குது, கொஞ்சம் சொல்லுங்களேன் தாத்தா அப்படின்னு சொல்கிறப்போ அந்த தாத்தா வந்து சொல்லுவார், எனக்கு தெரியாதப்பா, இந்த ஊரில் வந்து பல கதை இருக்குப்பா அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறப்போ அந்த 13வது நாளும் ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து செத்துட்டான் இல்லையா. இங்கே வந்து அந்த தாத்தா வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. இது போல் 2 கதை இருக்குது, இந்த 2 கதையில் எது உண்மைன்னு எனக்கு தெரியாது. இது போல் ஒரு சார் இருந்தார், அவர் வந்து டியூஷன் கூப்பிட்டா பசங்கள்லாம் சரியாக போகலை, அவர் தான் சாபம் விட்டதாகவும் ஒரு கதை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சாபம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெருசா ஒண்ணும் இல்லப்பா, எல்லா ஊர்லயும் இருக்கிற கட்டுக்கதை போல தான் சொல்லிட்டு பேரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கதை சொல்லிட்டு இருப்பாரு. பேரனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த கேட்பான். "அன்னைக்கு நாள் ஃபுல்லாவே கதவு திறந்து வச்சுட்டா என்ன?" அப்படின்னு சொல்றப்போ, "இல்ல, அப்படி திறந்து வச்சிருந்தா, அப்படியும் அந்த வீட்டு ஆம்பளைக்கு தான் சாபம் வரும். பொட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் சாபம் வராது. 13 வயசு, அதாச்சும் 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லா ஆம்பளைக்கும் சாபம் வந்துரும். ஸோ அப்படியும் வந்து திறந்து வைக்க முடியாது பேராண்டி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன்கிட்ட சொல்லிட்டு, அந்த பையனும் செத்து போயிட்டான் இல்லையா. எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு இந்த பையன் வந்து கூட நடந்து போயிட்டுருக்கான். தாத்தா வந்து கதவு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பேரனை கூட்டின்னு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட ஹீரோயின் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனாக்ஷி சின்ஹா தாங்க. சோனாக்ஷி சின்ஹா வந்து டபுள் ஆக்ஷன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வெளியவே வரமாட்டாங்க. அது ஏன்னு சொல்லிட்டு படத்தை போக போக பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து படத்தோட ஹீரோயின் சோனாக்ஷிக்கு வந்து வரன் வந்து பார்க்க வந்திருப்பாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு ஆங்கிலம் பைத்தியம் போல். வர்ற மாப்பிள்ளை கிட்டலாம் ஒரு லெட்ரு கொடுத்துட்டு, இது ஆங்கிலம் இருக்குது, இதை நீ படித்து காட்டினா தான் நீ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையாக முடியும், இல்லைனா ஆக முடியாதுன்னு சொல்லுவார். அவனும் எனக்கு ஆங்கிலமாச்சு, சூப்பராக படிப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சொல்லுவாங்க. சரி இந்தா லெட்ரு, அப்போ படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுப்பாங்க. அவனும் வந்து பார்த்திங்கன்னா கவ்வு கெவ்வு கிவ்வு அப்படின்னு படிச்சுன்னு இருப்பான். ஏதோ தித்தி படிக்க ஆரம்பிச்சிருவான். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவும் ஓகே சொல்லிவிடுவாங்க. அது பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. அந்த ஒரு மாடு இருக்குது, மாடில் எத்தனை கலர் இருக்குது அப்படின்றது தான் அவன் வந்து இங்கிலீஷில் சொல்லிகிட்டு இருப்பான். அதையே தத்தி தான் படிப்பான். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து
ஒரே பெருமையாயிடும். நம்ம பொண்ணை இவனுக்கு தான்ப்பா கட்டி கொடுக்கணும். வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சொன்னோடனே அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே அலறல் சத்தம் கேட்கும். என்னடான்னு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அடுத்துன்னு ரத்தம் வர்ற போல. இங்கே வந்து அம்மா போய் கதவு திறக்கிறா. டேய் நீ ஆசைப்படுற பையனுக்கே கட்டி வச்சிடுறேன் வெளியே வாடின்னு சொல்கிறப்ப அப்பா பார்க்குறாரு. அப்போ அம்மா கூட தெரியும் போலன்னு. சரிம்மா நீ ஏன்னா பையனை ஆசைப்படுறியா வெளியே வா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, அவன் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டும் போதும், எவனாக இருந்தாலும் நான் அவனுக்கு கட்டி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறப்போ ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் அவன் சூப்பராக இங்கிலீஷ் பேசுவான், நீங்கள் என்ன அவனுக்கே கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது போல். அப்பாவுக்கு பெருசாக இந்த ஜாதி மதம் இதெல்லாம் இல்லை போல். ஆங்கிலத்து மேலே கொஞ்சம் பற்று அதிகம் போல். அதனால் வர்ற மாப்பிள்ள வந்து ஆங்கிலம் பேசணும்னு ஆசைப்பட்றாங்க. பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா சொன்ன உடனே வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பையனை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே வந்து மாப்பிள்ளை வந்தார் இல்லையா, அவர் வந்து அவர்கிட்ட வந்து அப்பா வந்து சொல்லுவார், எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது, என் பொண்ணை வேணா கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மாவுக்கு கோவம் வந்துடும். என்னதுக்கு கோமதியா, கோமதி பற்றி ஊருக்கே தெரியும், என் பையனை வந்து என்ன நினச்சிட்டிங்க, அவளை மாதிரி ஒரு ஆளுக்கு என் பையனை கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோமதியோட ரூம் வந்து டம்மு டம்முன்னு அடிச்சிட்ருக்கு. கோமதிக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு தெரியல. ஸோ படத்தை போக போக பார்த்தா தான் புரியும். வாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு வண்டியில் எங்கேயோ போயிட்டு இருப்பார். போயிட்டு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. எங்கள் அப்பா கிட்டலாம் எல்லாத்தையும் சொல்லி ஓகே வாங்கிட்டு, ஆனால் உனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குது, நீ இங்கிலீஷ் பேசணுன்னது. இங்கிலீஷ் எனக்கு ஏபிசிடி தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப வேறு வழியே இல்லை, நீ பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்ரு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாத இவர் வந்து நான் ஒரு புதுசாக ஸ்வீட் தயாரிச்சுக்கிறேன், அது கூட உன் பேர் தாண்டி வச்சுக்கிறேன், என்னடி இங்கிலீஷ்லாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, நீ இந்த இங்கிலீஷ் லெட்ரு வந்து படித்து காமிச்சிட்டு எங்கள் அப்பா வந்து உடனே நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிவிடுவாருன்னு சொல்லுவார். மாப்பிள்ளையும் இங்கே வந்து வந்துடுவார். வந்தோடனே ஸ்வீட் வந்து மாமனாருக்கு கொடுத்துட்டு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமானா தெரியும்னுவார். அப்போ இதை படித்து காட்டு அப்படின்னு சொன்னோன்னே அந்த பேப்பர் வாங்கினோன்னே கடகடன்னு மனுஷன் படிப்பா போல். அப்போ இங்கிலீஷ் தெரியலன்னு சொன்னது போய் போல். கடகடன்னு படிச்சிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்களாப்பா என்ன சூப்பராக படிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஹிஹின்னு 32 பேரும் காட்டிக்கிட்டு சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹீரோயினோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா கேவலமாக பார்ப்பாங்க. கேவலமாக பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து லெட்ரு மாற்றி எழுதி வச்சுருப்பார். இதுக்கு முன்னாடி அந்த மாடு கதை இல்லை, ஹீரோயின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி ஒரு கதை சொல்லியிருப்பார் இல்லையா, அதை எடுத்துன்னு போய் கொடுத்துருப்பாங்க. அதை தான் அவர் மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருப்பார். ஸோ நீ கிடையாது போடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவர் வந்து இங்கிலீஷ் கற்றுட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருப்பார். ஹீரோ உட்காந்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் தான் வந்து பேய் மாதிரி வந்து பயமுறுத்துவாங்க. ஒழுங்காக கதவு தரேன் அப்படின்னு சொல்கிறப்போ என்னடி பண்ணுறது, என்னால் இங்கிலீஷ்லாம் கற்றுக்க முடியாதுரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் ஒத்துக்க மாட்டார். வா செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5 மணி போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடலாம் ஊருக்கு வெளியே இருக்கிற கோயில் அப்படின்னு சொல்கிறப்போ ஒத்துக்க மாட்டான். ஏன் ஒத்துக்க மாட்டான்னா, உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, செவ்வாய்க்கிழமையானா 7 மணிக்குள்ளே எல்லா ஆம்பளையும் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அந்த சின்ன டோரை திறந்து வச்சணும். அப்படி திறந்து வைக்கலன்னா அந்த பேய் வந்து சாபம் விட்டுரும் இல்லையா. அதனால தான் ஹீரோ வந்து வேணான்னுவார். ஆனால் ஹீரோயின் வந்து அதெல்லாம் பேயெல்லாம் பற்றி பெருசாக நம்பிக்கை அவங்களுக்கு கிடையாது. என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசுகிற, நான் வேணுமா அந்த பேய்க்கு பயப்படுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோவும் வந்து ஒரு முடிவு எடுப்பார். சரி ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலான்னா தைரியமாக ஒரு முடிவு எடுக்கலாம், 5 மணிக்கு தானே கல்யாணம், நம்ம சீக்கிரமே போயிடலான்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கிளம்பி ரெடியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு, இவங்க தான் படத்தோட இன்னொரு ஹீரோயின் போல். இவங்க தான் அதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, கோமதி வந்து எப்பவுமே கதவுக்குள்ளே அடைக்கப்பட்டு இருப்பாங்கன்னு. அப்படி வெளியே வந்ததுமே ஒரு மோதிரம் கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போகிறப்ப வெளியே தாப்பால் போட்டுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தாப்பால் போட்டுக்கிறாங்க, வெளியும் தாப்பால் போட சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடியில் என்ன தான் இருக்குன்னு இன்னும் கதையில் சொல்ல வரல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து நான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன், எனக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறப்ப டே என்னடா சொல்கிற அப்படின்னு உடனே அவன் பையன் வந்து இல்லை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நான் ரொம்ப தூரம் போகிறேன், நீங்கள் வந்து இருந்து கதவுலாம் திறந்து வைங்க அப்படி இப்படின்னு என்னமோ உளருவார். டே நான் வெளியில் ஒரு விஷயமா போகிறேன்டா, நான் வரமாட்டேன், நீங்கள் வந்து சீக்கிரமே கதவு திறந்து வச்சிருன்னு அதுக்கு முன்னாடி அவர் சொல்லிவிடுவார். இங்கே வந்து அவங்க அப்பா கிட்ட பெருசாக உண்மையும் சொல்ல முடியாத மொழி பிதிங்கி நிற்கிறாரு. என்னென்னமோ சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறாரு. பைத்தியக்கார மாதிரி பேசாத, வந்து கதவு திறந்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி கூலாக போயிட்டார். இவரும் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்து நான் ரெடி ஆகிட்டேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்கிறாங்க. இவரும் பயந்துக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அந்த கல்யாணத்தை பண்ணுறாரு. ஏன்னா அந்த 7 மணிக்கு அந்த பேய் வந்துடும் இல்லையா, மனுஷன் ஓடுன்னு ஓடுறாரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயினை தூக்கி வச்சுக்கிட்டே ஓடி கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, டே அந்த பொண்ணை கூட்டின்னு வந்துடுறான், நான் வந்து ஊருக்கு முன்னாடி போய் அந்த கதவு திறந்து வச்சிடறேன்னு சொல்கிறான். இவன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ஆள் இருக்கிறதாவும் அவங்க கதவு திறந்து வச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட அதாச்சும் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிடுறான். இங்கே வந்து கீழே விழுந்து மேலே விழுந்து எப்படியோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா
இங்கே வந்துருவார். வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிடும். இவருடைய வாட்ச் வந்து ஸ்லோவா ஓடியிருக்கும் போல. வந்து கதவு சாத்திட்டு அந்த சின்ன டோர் திறக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவார். தாப்பாலும் உடைஞ்சு போயிடும். இந்த நேரம் பார்த்து தான் இந்த சனிய முடிச்சு தாப்பால் உடையணும் போலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் அவ்வளோ கஷ்டப்பட்டு இழுப்பார். ஒன்றும் வேலைக்கே ஆகாது. தாப்பால் உடைஞ்சு அந்த கதவு திறக்கவே முடியாது. இந்த பக்கம் திறக்க முடியாத கதவு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பக்கம் திறந்து வந்து அந்த பேய் வந்து ஆஸ் யூசுவல் வந்துரும். வந்தவுடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா, கையில் ஒரு கொம்பு வச்சுக்கின்னு ஓடிடு, என்னை விட்டு போயிடு, என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலில் ஈ முச்சிட்டு அந்த பேய் வந்து வரும். எட்டி உதைக்கும். அந்த கட்டை விரலாலேயே எட்டி உதைச்சிடும். மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ முதுகில் வந்து பெருசாக எழும்பி போயிருக்கும். இங்கே தான் தெரியும்ல, காலையில் இப்படி ஆனவுடனே மாலை ஒன்று மாட்டி வச்சு பாட்டு ஒன்று பாட ஆரம்பிச்சிருவாளுங்க இல்லையா. ஸோ இங்கே வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப அப்பாவும் காலையில் வந்துடுவார். ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாதாடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு பேசினே இருக்கிறப்ப ஹீரோயின் வருவாங்க. இது போல் நான் தான் சொன்னேன் இல்லையா, முதுகு இப்படி ஆயிடுச்சு, இன்னும் நான் 13 நாளில் செத்துட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொன்னோடனே அப்பாவுக்கு அப்போ தான் புரிய வரும். ஏன்டா படுபாவி, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நான் எங்கேயும் போகாத கதவு திறந்து வச்சுருப்பேன்ல. பரவாயில்ல, அப்பா லவ்வுக்கெல்லாம் ஒன்றும் ரிஜெக்ட்லாம் பண்ணல, சாதாரணமான அப்பாவாக தான் இருக்கார். அப்படி இருக்கிற அப்பா கிட்டே இந்த பாவி ஏன் சொல்லாமல் போனான்னு தெரில. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது பாருங்க, பேய் பிசாஸ்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை, இந்த முதுகில் இருக்கிற கட்டி என்னால் சரி பண்ண முடியும்னு சொல்கிறப்போ ஹீரோவோட அப்பா வந்து என்ன சொல்லுவார்னா, ஏம்மா எவ்வளோ நாளாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம், நாங்கள் பண்ணாததே ஒன்றும் இல்லை, எத்தனோ கோயில் போயிட்டு 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 வேண்டிட்டு என்னென்னமோ பண்ணிட்டோம், பேயெல்லாம் கூட வச்சு ஓட்டிட்டோம், ஒன்றும் வேலைக்கு ஆகலன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் போனீங்களா அப்படின்னு கேட்குறப்ப ஹீரோவோட அப்பா வந்து அமைதியாகிடுவார். ஏன்னா இது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் போனதில்லை. பல தெய்வங்களையும் இந்த பேய் ஓட்டுறவங்களையும் கூட்டின்னு வந்து தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆயிருக்காது. ஸோ ஹீரோயின் இப்படி சொன்னோடனே அவங்க டேடி ஒரு நிமிஷம் குவைட் ஆகிடுவார். ஸோ நான் போய் என் வீட்டுக்காரனை கூட்டின்னு போய் என்னால் சரி பண்ணிக்க முடியும், இந்த பொட்டியெல்லாம் இங்கேயே வைங்க, என் வீட்டுக்காரனை எனக்கு பாதுகாக்க தெரியும்னு சொல்கிறப்போ ஹீரோவோட அப்பாவுக்கு வந்து 13 நாள் தான் அவன் உயிரோடு இருப்பான், அந்த 13 நாள் நான் என் பையனோடு இருக்கிறேனே அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து அவங்க ஹனிமூன் போட தான் நினச்சின்னு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்திருப்பாங்க. கூட்டின்னு வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையை வந்து சொல்கிறப்போ டாக்டர் வந்து இது கட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்கின்னாலேயே ஆயிருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை, எலும்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, அதனால நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு சின்னதாக சர்ஜரி பண்ணால் இந்த கட்டியை வந்து சரி பண்ணிடலாம், இந்த கட்டி இதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோடனே இன்றைக்கி வந்து ஆப்ரேஷனும் ஸ்டார்ட் ஆகிடும். ஸ்டார்ட் ஆகிற வச்சு ஹீரோயினுக்கு யாருன்னே தெரியாது, ஒருத்தன் வந்து தண்ணி கொடுத்துருப்பான். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருப்பான். ஹீரோயின் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சரியாகாதுன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே போவான். இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. சந்தோஷமாயிட்டு பார்த்திங்கன்னா அந்த முதுகுலேயும் அந்த கட்டி இருக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கூட அப்படியே ரொமான்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவோட அப்பா ஃபோன் போட்டிருப்பாங்க. அவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்தா அவங்க ரொமான்ஸாக இருக்கிறத பார்த்துட்டு உங்கள் பையன் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், இப்போ ஃபோனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே அவங்களுக்கு எல்லா ஃபஸ்ட் நைட்லேருந்து எல்லாமே இங்கேயே முடிஞ்சு போகுது. ஹீரோயின் கூட சந்தோஷமாக இருக்காங்க. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அந்த முதுகு வந்து வீங்கி போகுது. ஆனால் அங்கே அப்பாவுக்கு வந்து இது போல் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ன்னு மட்டும் ஃப்ரெண்டு சொல்லியிருப்பான். சரி, வேறு வழியே இல்லாமல் ஊருக்கு கிளம்புறப்போ அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அங்கே வித்தியாசமாக ஒரு மனுஷன் பார்த்துருப்பான் இல்லையா, சக்ஸஸ் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அவன் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா லிஃப்ட்லேருந்து வெளியே போகிறச்சு ஹீரோயின் கிட்ட ஒரு கார்டு கொடுத்துருப்பாரு. அந்த கார்டில் விக்டர்னு இருக்கும். இங்கே போங்க, உங்கள் பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னோடனே பார்த்திங்கன்னா போயிடுவா. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பையன் சரியாயிட்டு வரான்னு நினச்சிக்கிட்டு இவங்க வந்து மேலே தாளத்தோடு வரவேற்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ பையன் திரும்பவும் அதே வீங்கி போன முதுவோடு தான் வந்திருப்பார். ஸோ அப்பா வந்து ரொம்ப வேதனையாக என் பையனை காப்பாற்ற முடியாதுன்னு நினச்சிப்பாங்க. இங்கே வந்து விக்டர் ஜேக்கப்ஸ்ன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருப்பான் இல்லையா அந்த கார்டு, அவனை வந்து வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறப்ப அவனை அந்த கதையில் காட்டுறாங்க. இவர் தான் இன்னொரு ஹீரோ போல். இவர் வந்து பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அந்த பேய் வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு கேட்கும். உனக்குலாம் நான் வேறு ஆளை பார்த்து வைக்கிறேன், தாய் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பேய் கொஞ்சம் கூட காதல் வாங்காத அவரை கட்டி பிடிச்சலாம் அமகலம் பண்ணும். அதுக்கப்புறம் இவர் வந்து பேய் ஓட்டுறவர் இல்லையா, இன்னொரு பேயை வர வச்சு இந்த பேய்க்கு வந்து ஜோடி பிடிச்சி கொடுத்துருவாரு. ஸோ இதுதான் இவருக்கு ஒர்க் போல், பேய் ஓட்டுறது, பேய்களுக்குள்ள பிரச்சனைகள்லாம் என்னென்னு பார்க்குறது, அதுதான் இந்த இவருக்கான ஒர்க் போல். ஸோ இவரை தான் வந்து இப்போ ஹீரோயின் மீட்ட கூட்டிகிட்டு வர போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேயோட பேக்ரவுண்டு என்ன அப்புறம் கோமதியோட பேக்ரவுண்டு என்ன அப்படின்றதெல்லாம் இந்த கதைக்கு தெரிய வரும் போல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஃபோன் வருது. ரிதேஷ்க்கு ஃபோன் வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமத்துக்கு வராரு. அந்த கிராமத்துக்கு வந்தோடனே ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்றாரு, வாங்க போகலாம், நாங்கள் தான் வந்து உங்களை கூப்பிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து வண்டியில் உட்கார வச்சு ரிதேஷை கூட்டிகிட்டு வர்றப்போ ஹீரோயின் வந்து பேசுகிறாங்க, இது போல் ஒரு பேய் இருக்குன்ற எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அந்த பேயோட என்னால் ஈஸியாக அந்த பேயை ஓட்ட முடியும், பட் அந்த பேயை வந்து நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்கு என்ன தேவை, அது ஏன் அந்த மாதிரி பிரச்சனைன்ற ஒரு ரீசனை கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்டா அந்த பேய் வந்து போயிடும். ஸோ நம்ம அதை தான் கண்டுபிடிக்கணும், என்னால் ஈஸியாக ஓட்டிட முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவார். அவர் எப்படிலாம் ஓட்டுவன்ற விஷயத்தையும் சொல்லுவார். அதுக்கப்புறம் இங்கே ஹீரோ வருவார். ஹீரோக்கிட்டையும் அவரை அறிமுகப்படுத்துவார். இவரை வச்சு நம்ம பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். ஹீரோயினுக்கு வந்து
சொல்கிறப்ப ஹீரோ வந்து பெருசாக நம்பிக்கை இருக்காது, எப்படி நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு பேசுவார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சோளக்காட்டுக்குள்ளே வந்து ரிதேஷ் வந்து எல்லாரையும் கூட்டின்னு போவார். கூட்டின்னு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயை வரவேற்கணும்னு சொல்லிட்டு இவரும் வந்து அங்கே டார்ச் லைட்லாம் வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ அப்போது மந்திரம்லாம் சொல்லிட்டு ஒரு பேப்பர் வச்சுட்டு அதில் பெண்ணில் எழுத ஆரம்பிப்பார். இவங்களுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களாம் பயம் வந்துடும். ஏன்னா வித்தியாசமான சவுண்டுலாம் கேட்க ஆரம்பிக்கும். அந்த சவுண்டு கேட்டவுடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோளக்காட்டிலேருந்து யாரோ ஓடி வர்ற மாதிரிலாம் இருக்கும். எல்லாரும் நாலா பக்கமாக பிச்சுன்னு போயிடுவாங்க. ஆனால் பேய் ஓட்டுற ரிதேஷ் மட்டும் என்ன வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் என்னென்னமோ வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோ வந்து மோதுற மாதிரி வருவார். இவ்வளோ நேரம் நான் உன் கையை பிடிச்சிருந்தானே ஓடி வந்தேன், என்னது என் கையா, என் கையை பாரு உன் ஃப்ரெண்டு தான் பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து புரிய வரும். அப்போ என் கையை இவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருந்தது யார் அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் மெல்லமாக திரும்பி பார்த்தா அந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கு இல்லையா, அதுதான் இவருடைய கையை பிடிச்சிட்டு பின்னாடி வர பார்க்கும். அதோட ஹீரோ பதறி வச்சுட்டு ஓடுவார். எல்லாரும் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இந்த சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காமெடியாக இருக்கும். காமெடியாக இருந்தாலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹாரர் மூவி தான். ஸோ இந்த பேய் வந்து கூடவே ஓடி வரும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிதேஷ் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பார். இவங்க வந்து வரைஞ்சி முடிக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவர் போதுமான அளவுக்கு வரைஞ்சி முடிச்சிருவார். என்னெல்லாம் வரைஞ்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு, குருவி அது என்னென்னமோ வரைஞ்சிருப்பாரு. அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேய் வந்து இவங்கள விடாத வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வரைஞ்சி முடிச்சுட்டு என்ன வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டுவார். அந்த கிணறுக்கு மேலே 2 குருவி, ஒரு அரச மரம், கீழே ஒரு ஏதோ ஒன்று இருக்கும். இதை தான் நான் வரைஞ்சேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாது இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் முடிச்சிட்ருப்பேன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நைட்டு வந்து நான் ஒரு ஏஐ கருவி வச்சுருக்கேன். அதில் வந்து பேய்ங்க பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிடும். நமக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும். அப்படி ஒரு கருவி நான் வச்சுருக்கேன். ஸோ அதுங்க நைட்டு வந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அதில் என்ன டிரான்ஸ்லேட் ஆகி வருது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவர் வரைஞ்சதில் ஏதோ ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுட்ருப்பார். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்லேட் மிஷினை ஆன் பண்ணதுமே இது போல் பைல்வான், குக்கு, கங்கா அப்படி இப்படின்னு வரும். ஒரு கிணறு அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள்லாம் வரும். சரி இந்த ஊரில் எங்கே கிணறு இருக்குது, பைல்வான் யார், அந்த பைல்வான் வீட்டில் கிணறு இருக்கா அப்படின்ற விஷயத்தெல்லாம் கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்குறப்போ ஆமாம் இங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது ஒரு பைல்வான் வீட்டுக்கு பின்னாடி அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் சொல்கிறப்ப சரி இப்போ நமக்கு அங்கே தான் ஒர்க் இருக்குது, அங்கே போனால் என்ன ஏதுன்னு தெரிய வந்துடும் அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோ சொல்லிவிட்டு நேராக நைட்டு வந்து பைல்வான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த கிணத்துக்கிட்ட வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அங்கே வந்து நோண்டி பார்க்குறப்ப 2 வந்து பெட் பாடி கிடைக்கும். அந்த 2 பெட் பாடி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த தொப்பி ஒன்று இருக்கும். இந்த சர்க்கஸ் வேலை செய்கிற போல் ஒரு அந்த சர்க்கஸ் கம்பெனியோட நேமும் அந்த இடமும் இருக்கும். ஸோ அந்த தொப்பி எடுத்து வச்சுப்பார். எடுத்து வச்சுட்டு ஸோ நமக்கு கிடச்சிருச்சு, இந்த பாடிக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சிட்டா நம்மளுடைய பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேய் ஓட்டுறவர் சொல்லுவார். ஆனால் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிறப்போ இங்கே வந்து ஒரு வித்தியாசமாக சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். இந்த பணத்தை நோண்டி எடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் அந்த பேய்க்கு கோவம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இப்போ தான் அந்த பேயோட உருவத்தை காட்டுவாங்க. ரொம்ப குள்ளமாக காலெல்லாம் ஈ முச்சிக்கிண்டு கண்ணுலாம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளாக நெருப்பாக இருக்கும். அது பார்த்திங்கனாலே தெரியும். அப்படியே இந்த சோளக்காட்டுக்குள்ளே அந்த கண்ணு தான் வெளிச்சமாக தெரியும். சோனாக்ஷி சின்ஹா வந்து பார்த்துட்டு ஒரு ஸ்டெப் பேக் போவா. இருந்தாலுமே கூட சோனாக்ஷி சின்ஹா அந்த அளவுக்கு ஹீரோயின் வந்து பயப்படவே மாட்டாங்க. அந்த பேய் கிட்ட வர்றப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடித்து ஓட்ட தான் பார்ப்பாங்க. இங்கே வந்து பேய் வந்து கத்தின உடனே ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சரி நாங்கள் இதெல்லாம் மூடிடுறோம், தயவுசெய்து எங்களை விட்டு நாங்கள் ஓடி போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவார். கூட இருக்குன்னா உனக்கு என்ன தான் வேணும் சொல்லு அப்படின்ற விஷயத்த சொல்கிறப்போ அவர் வந்து எல்லாரையும் கொலை பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அந்த பேய் வந்து கிட்ட வர்றப்போ ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா கையில் வச்சுன்னுக்கிற அந்த நெருப்பு இது வச்சுட்ருப்பாங்க இல்லையா, அதாலேயே போட்டு அடிப்பாங்க. அதுக்குள்ளேயே ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு அடி விழுந்த அடியில் மனுஷன் பறந்து போய் விழுவார். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் கிட்ட வந்து அந்த பேய் வந்து தான் உருவத்தை காட்டும். அந்த உருவத்தை பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். தான் கையில் வச்சுட்ருக்க நெருப்பு இதுவால் போட்டு பொலன்னு பொழந்தோடனே அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மறைஞ்சு போயிடும். ஆனால் அதுக்கு இன்னுமே கூட என்ன தேவைன்ற விஷயம் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. போக தான் அந்த பேயோட தேவை என்னன்னு கண்டுபிடிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த பாடி கிட்ட கிடச்ச அந்த தொப்பியை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. அந்த பாடியும் புதைச்சிட்டு. ஸோ இங்கே வந்து அந்த தொப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சர்க்கஸ் கம்பெனியை வந்து போட்டிருக்கோம். அந்த சர்க்கஸ் கம்பெனியில் வந்து இந்த பேய் வந்து ஒர்க் பண்ணியிருக்கும் போல், ஒன் ஆஃப் த நம்பர் போல். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் நான் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய்கிட்டேருந்து இந்த தொப்பி எடுத்துன்னு வந்துட்டு நம்மளை வந்து புரட்டி எடுக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லுவான். டே ஓடாதரா அப்படின்னா அவன் பயந்துக்கிட்டு ஓடி போயிடுவான். அதுக்கப்புறம் இந்த பேய் ஓட்டுறவரே அவனையும் கொஞ்சம் பயமுறுத்தி அவனை ஓட வச்சிருவார். ஸோ இப்போ நமக்கு ரீசன் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம அந்த பேயை ஓட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ரிதேஷ் வந்து சொல்லுவார். சொன்னவுடனே அந்த தொப்பியில் இருக்கிற அட்ரஸ்லாம் வச்சு அந்த சர்க்கஸ் கம்பெனியில் போய் விசாரித்தா எல்லா விஷயமும் தெரிய வந்துடும் அப்படின்ற விஷயத்த வந்து இங்கே பேசுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா பொழுது போய் ஹீரோவோட
ஹீரோவை பார்க்க ஹீரோயினோட அப்பா அம்மா வந்திருப்பாங்க. இது போல் மாப்பிள்ளை உங்க முதுகில் என்னமோ வந்துச்சாமே, இது போல் பேய் கதையெல்லாம் நான் கூட கேட்டேன். சரி ஓகே, எப்படி நீங்கள் சாக போகிறீங்க, என் பொண்ணுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணணும், அதுக்காக உங்களுடைய நீங்களே வந்து பையனை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க, எப்படி நீங்கள் 13வது நாள் செத்துற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூல் டவுனாக பேசின்னு இருப்பாங்க மாப்பிள்ளைகிட்டே. இந்த அம்மா ஒரு படி மேலே போய் மாப்பிள்ளை ஃபோட்டோலாம் எடுத்துன்னு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணி கொடுங்க, என் பொண்ணை நான் கட்டி வச்சிடும், அதுக்காக என் பொண்ணை விதவையாவே வச்சுன்னு இருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா பாவமாகவும் இருக்கும், ஒரு ஹஸ்பண்ட்கிட்டே இப்படி வந்து கேட்குறாங்களேன்னு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினும் அந்த பேய் ஓட்டுறவரும் வருவாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைலாக இங்கிலீஷில் அங்கிள் அவையூ அப்படின்னு பேசணுன்னே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் இங்கிலீஷ் பைத்தியம் இல்லையா, ஸோ நான் அப்படியே கையெல்லாம் கொடுத்துட்டு சரி 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 நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரே இந்த மனுஷன் குஜாலா ஆகிடுவார். அதுக்கப்புறம் ரிதேஷ் கிட்ட ஹீரோயின் வந்து இன்னும் சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்குறப்ப சரிவா உள்ளே போய் சொல்கிறேன்னு சொன்னோடனே ஹீரோவும் பின்னாடியே போவார். அவங்க டேடி வந்து பார்த்திங்கன்னா கூல் டவுன் பண்ணி உட்கார வச்சுருவார். அவங்க சின்ன ஜேசுங்க, அவங்க பேசுகிறோம், நீங்கள் ஏன் பின்னாடி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையே உட்கார வச்சுருவாருன்னா பாருங்கள். இங்கே மாப்பிள்ளையை பார்த்தா அவ்வளோ பாவமாக இருக்கும். அவரும் வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பார். அங்கே வந்து ரிதேஷும் நம்ம ஹீரோயின் வந்து என்ன பேசுவாங்கன்னா, இந்த சர்க்கஸ் கம்பெனியில் வந்து வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவாக வெளியே வந்திருக்கும். அதை வந்து ஹீரோயின் கிட்ட காமிச்சு இந்த ஆளை போய் விசாரித்தா நம்ம அந்த பேயை வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்னவுடனே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆளை போய் பார்க்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹீரோயினும் அந்த ஆளும் கிளம்புவாங்க. ஆனால் ஹீரோனால் அந்த வண்டியை கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது, அவர் முதுகில் அது போல் வீங்கி போயிருக்கிறதுனால. இங்கே வந்து அந்த பேய் ஓட்டுறது வந்து அந்த வண்டியை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி கொடுப்பாரு. அதெல்லாம் ஹீரோவுக்கு பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரி வாங்க போகலான்றப்போ நான் எதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுவாங்க. போயிட்டு நான் வந்துடுறேன், என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லும்போது ஹீரோ ரொம்ப பாவமாக அவங்கள வழி அனுப்பி வைப்பார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கஸ் கம்பெனிக்காரனை தான் போய் மீட் பண்ண வந்து போயிருப்பாங்க. போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது போல் உங்கள் இன்டர்வியூ பார்த்தேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஒரு சாகிறதுக்கான ஒரு நோட் வந்து எழுதி வச்சுருப்பாரு. நான் செத்ததுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் இருக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு எழுதி வச்சுருப்பாரு. எழுதி வச்சுட்டு தூக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு நோட் வச்சுட்டு தூக்கு போட்டு போயிடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணால் ஹீரோயின் போய் அந்த சர்க்கஸ் மாஸ்டர் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்ப அவன் கொஞ்சம் சரக்கெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு விசாரிக்கலான்னு அவனுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு மயக்கத்தில் இருக்கிறப்போ விசாரிப்பாங்க. இது போல் அந்த கிராமத்தில் நீங்கள் போய் சர்க்கஸ் போட்டிங்களான்னு கேட்குறப்போ ஆமாம் நாங்கள் ஒரு 4 பேர் போனோம், 4 இல்லை 3ன்னு சொல்லணும், ஏன்னா 3 அவன் வந்து ரொம்ப குள்ளலாம் அதனால் அறன்னு சொல்லி கூப்பிடுவோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா இது போல் அந்த ஊரில் போனான். அந்த ஊரில் போகிறப்போ இவனுக்கு ஒரு சக்தி இருக்கும். என்ன சக்தினா, செவ்வாய்க்கிழமை மட்டும் இவன் கட்டை விரல் வந்து யார் மேலாம் வச்சானா தீராத நோய் கூட சரியாயிடும். அப்படிப்பட்டவன் எங்களுடைய சர்க்கஸ் இது ஒரு டீமில் இருந்தான். நாங்கள் ரட்டோரின்னு ஒரு கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்துக்கு போனப்போ அவனும் எங்கள் கூட வந்தான். நாங்கள் வந்து நிறைய சர்க்கஸ்லாம் பண்ணோம். ஆனால் அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய நோயெலாம் வந்தப்போ இவன் தான் இவனுடைய கட்டை விரல் வச்சு எல்லாரையும் நோய் வந்து குணப்படுத்திட்டு இருந்தான். அப்படி குணப்படுத்துகிறப்போ ஊரில் இருக்கிறவங்களுக்கும் இவனை வந்து ஒரு தெய்வமாக பார்க்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த கட்டை விரல் எல்லா நாளும் வேலை செய்யுமானா செய்யாது, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் வேலை செய்யும். அந்த செவ்வாய்க்கிழமையில் மட்டும் அவன் யார் மேலே அந்த கட்டை விரல் வச்சாலும் எவ்வளோ பெரிய நோயினாலும் சரியாயிடும். ஒரு முறை அந்த ஊர் தலைவரையே வந்து இவன் சரி பண்ணான். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த ஊரில் சர்க்கஸ்லாம் போட்டு கிளம்பிட்டு கூட இவன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பவே இல்லை. ஏன்னா அந்த ஊர் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால் அவர் வந்து அந்த ஊரை விட்டு கிளம்பி வரல. அந்த ஊர் தலைவரையும் காப்பாற்றினதுனால இவனுக்கு வந்து ரொம்ப ராஜ மரியாதை கிடைச்சிச்சு. இவனை எப்பவுமே குள்ளன்னு எல்லாரும் அசிங்கமாக பார்த்த ஒரு காரணத்தினால இங்கே ராஜ மரியாதை கிடைக்குதேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு அன்புக்காக ஏங்கினவன். அதனால் அந்த ஊர்லேயே இருக்கிறேன்னு சொல்லிட்டான். நாங்களும் வேறு வழி இல்லாமல் நாங்கள் 3 பேர், அதாவது அறையே அப்படி சொல்லுவார் இல்லையா, நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இவன் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருந்துட்டான். ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதையில் வந்து கிளம்பிட்டோம் திரும்பியே சொல்லின்னு இருக்கிறப்ப இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, அவருக்கு வந்து போதை தெளிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் அவர் கதையை சொல்ல மாட்டார். ஸோ இதுக்கு மீதி இருக்கிற கதையை எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னு ஹீரோவும் திரும்ப சொல்லி கேட்டால் அந்த மனுஷன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். சூப்பராக சர்க்கஸ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு என்னென்னமோ காட்டுறான். நான் இன்னும் சர்க்கஸே பண்ணல, மூடிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் சொல்லி அனுப்பிச்சிடறாரு. அத்தோடு தான் இவருக்கு தெரியும் இல்லையா, ஏன்னா இவர் அத்தோடு அந்த ஊரை விட்டு கிளம்பி வந்துட்டார் இல்லையா. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு, ஏன் அவன் அப்படி ஒரு சாபம் விட்டான்னு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இல்லையா. ஸோ அவனையும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அவர் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பூனைக்குட்டியை மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே திரும்பவும் தூங்க போயிடுறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய் ஓட்டுறவரும் ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கதை தான் இருக்குது. இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் தான் தெரிய வரும், அதையும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நமக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இங்கே வந்துட்டு இருப்பாங்க.
ஆனால் இது யாரை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஹீரோயினுங்க வந்துடுவாங்க. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஹீரோவை வந்து காப்பாற்ற. ஆல்ரெடி 13 நாள் முடிஞ்சு போச்சு போல். எப்படி தான் முடிக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அத்தோட இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து இங்கே வந்து கத்துவார், நீ என் மருமகளே இல்லை, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தியா, ஹீரோ வந்து தூக்கு போட்டுக்க போனார் இல்லையா, ஸோ அந்த ஃபேனோட உடஞ்சி கீழே வந்திருப்பார். அந்த 13வது நாள் தான் சாவாங்க போல், என்ன தான் ட்ரை பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு கதை இல்லையா, அதனால் 13ஆம் நாள் தான் சாவார் போல். இங்கே வந்து அந்த தாத்தா காய்ச்சி மூச்சின்னு கத்தின்னு இருக்காரு, என் பையன் இருக்கிற நாளாச்சும் என் கூட இருக்கட்டும் அப்படின்னு கத்துவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் வந்து பொண்டாட்டி திட்டுறது தாங்க முடியாமல், ஏன் பாது மாரிலாம் என் பொண்டாட்டி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். டே கம்னுடுறா, என் மருமகளில் ஒன்றும் இல்லை, முதல்ல இங்கேருந்து கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திட்டுவார். ஏன்னா அந்த பாடியெல்லாம் நோண்டி இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கும். முதல்ல நீயும் இந்த ஊரை விட்டு கிளம்புடா, உன்னால் தான்டா எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுறவரையும் திட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட, இந்த ஊரை விட்டு நீ போயிடுமா, நீ போய் எங்கன்னா போச்சுக்குமா அப்படின்னு சொல்லவுடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு அழுகை வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேய் ஓட்டுறவர் வந்து சொல்லிட்டு போவார், எல்லாம் செத்தா எங்கிட்ட தாண்டா வருவீங்க பேயா, அப்போ வச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தனையும் வச்சு செஞ்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஓட்டுறவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயினும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் போல், நம்மளால் ஹீரோவை காப்பாற்ற முடியாது போல் அப்படின்ற ஒரு மனசில் வந்து அழுதுகிட்டே வந்து அந்த ஊரை விட்டு போயிடுவாங்க. இங்கே அந்த பேய் ஓட்டுறவரும் வந்து கிளம்பிடுவாங்க. அப்போ இத்தோடு அவ்வளோதானா, இந்த ஊர் அப்படியே இந்த சாபத்திலே தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆகிடும். ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா அண்ணின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடிடுவார். அப்போது இவங்க இங்கே வந்துடுவாங்க. இவங்க வீட்டுக்கு வந்துட்டு நிலாவை பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்போ கோமதி வந்து வெளியே வருவாங்க. கோமதி வெளியே வந்தோடனே ஏன்டி இப்படி இருக்கிறேன்னு கேட்குறப்போ அது போல் இந்த குள்ளனை பற்றி பேசுவாங்க. அவனால் இந்த ஊருக்கே இப்படி ஒரு சாபம் வந்துச்சு, அந்த ஊரில் இருக்கிறவங்க இவனை எப்படி தெய்வமாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் வீட்டையே கொத்துனவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க தான், அவனுடைய சாவுக்கே காரணம் அந்த ஊரை சார்ந்தவங்க தான் சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான வாய்ஸில் பேசுவாங்க. ஸோ சடனாக வந்து மாறிட்டு, அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு பேய் பிரச்சனை இருக்குது போல். நான் இப்போ என்ன பேசினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன பேசினேன், அவங்களுக்கு வந்து அந்த கனத்த குரலில் பேசுறதும் சாதாரணமாக பேசுகிறதும் என்னன்னே தெரியல போல். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பேய் ஓட்டுறவருக்கு ஃபோன் போட்டுட்டு, எங்கள் அக்கா இது போல் சொன்னால் நீங்கள் இந்த ஊரை விட்டு போகாதீங்க, எங்கள் அக்காவுக்கு எதுவோ அந்த குள்ளனை பற்றி தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்னு சொன்னோடனே, நான் இந்த ஊரை விட்டுலாம் போல், என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கிறேன். அப்படியா, எங்கன்னு சொல்லுங்கள் நானும் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தா சுடுகாட்டில் தான் தங்கின்னு இருப்பான். அந்த பேய்ங்க தான் அவருடைய ஃப்ரெண்டாம். ஸோ நான் ஊரை விட்டுலாம் போகல, இதை முடிக்காமல் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவுடனே கோமதியை பற்றி இவங்க சொல்லுவாங்க. எங்கள் அக்கா பேர் கோமதி, அவளுடைய கல்யாணம் கூட நின்று போச்சு. ஏன்னா நைட் ஆனால் அவள் நடப்பா, காலையில் வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபுல்லாக சேராக இருக்கும். எங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணா ஒன்றுமே தெரியாது. எங்கன்னா ஊரோடு அங்கே இங்கேன்னு விழுந்து கிடப்பா. சடனாக உடம்புல ஒரு பேய் வரும், பேசும். அதனால் ஊரில் இருக்கிறவங்களாம் இவளை பைத்தியக்காரின்னு சொல்லுவாங்க, பேயின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அக்கா வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆனால் வீட்டை விட்டு எங்கேயும் போகாமல் எங்களை தாப்பால் போட சொல்லிட்டு அவளும் உள்ளே தாப்பால் போட்டுப்பா. இருந்தாலுமே எழுந்து ஒரே கதவு தட்டிட்டு இருப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேய் ஓட்டுறவர் சொல்லுவார். கதையை கேட்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோக்கு வந்து இந்த கோமதி கேரக்டர் பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன போல் ஒரு கேரக்டர் பேய் வந்து அது உடம்புலேயே வருது, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இப்போது நம்ம கோமதிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு போல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஹீரோயின் வந்து கன்வே பண்ணுவாங்க. சரி ஓகே, நம்ம போய் கோமதியை விசாரிக்கலாம். இன்றைக்கி வந்து நீ என்ன பண்ணுறனா, வீட்டுக்கு போயிடு, கதவு தாப்பால் போடாத, திறந்தே வச்சிரு, பின்னாடியே போய் பார்க்கலாம் கோமதி எங்கே போகிறான் என்ன பண்ணுறான்னு பார்த்தா நமக்கு அந்த குள்ள பேயை பற்றி எல்லா டீட்டெயிலும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இன்றைக்கி போய் வீட்டை வந்து நான் தாப்பால் போட மாட்டேன், நம்ம பின்னாடியே போய் பார்க்கலாம். ஆனால் இது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு, ஏன்னா அக்கா ஆல்ரெடி நிறைய கெட்ட பேர் வாங்கிட்டா அப்படின்னு சொல்கிறப்போ பரவாயில்ல, நம்ம எல்லாம் கூட தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பேய் ஓட்டுறவர்கிட்ட வந்து ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பாவெல்லாம் தூங்க வச்சுட்டு அவங்க மம்மி கூட படுத்துட்டு தூங்குற மாதிரி நடிப்பாங்க. எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோரை திறந்து விட்டுருவாங்க போல். திறந்து விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்கும், அந்த பேய் வந்து திறந்து போகும் இல்லையா, எதிர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் நிற்கிறதா நினச்சின்னு, ஏமா நான் இங்கே தான் நிற்கிறேன், எங்கே போகிறேன்னு கேட்பாரு. ஆனால் அவங்க விருக்குன்னு நேராக நடந்து போயிடுவாங்க. பின்னாடி வந்து ஹீரோயின் தட்டுவாங்க. அப்போ தான் அவருக்கு வந்து தெரிய வரும் ஹீரோயின் வந்து ட்வின்ஸ் போல். ஆனால் பார்த்தோன்னே இவருக்கு வந்து காதல் பட்டாம்பூச்சி வந்துடும். ஸோ பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட் வச்சுக்கிட்டே போவாங்க. போகிறப்ப தான் தெரியும், ஏன்னா கோமதி எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பின்னாடியே போய்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு பேயெலாம் ஓட்டுறதுக்கு, பேயை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கொல்லிக்கு போனாங்க இல்லையா, அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயும் நடந்து போயிட்டுருக்கும். அதுக்குள்ளேயே கட் பண்ணால் இங்கே ஹீரோ வந்து நான் கடைசியாக ஹீரோயினை பார்க்கணும் அப்படின்னு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறப்போ சரி வாடா கூட்டின்னு போகிறேன்னு அங்கே பைக்கில் ஹீரோயினை பார்க்க அவங்க 2 பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இவங்க பின்னாடி கோமதி பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இவருக்கு வந்து ஒரு லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த லவ் மூடவே தான் பின்னாடி போயிட்டே இருப்பாங்க. அப்படி கோமதி நேராக போனவுடனே எங்கே போய் நிற்பாங்கன்னா
அங்கே அந்த சோளக்காட்டு பொம்மை இருக்கும் இல்லையா, அந்த சோளக்காட்டு பொம்மையை தான் பார்த்து நிற்பாங்க. பார்த்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் சிரிக்க கூட செய்வாங்க. இங்கே வந்து கோமதி எதிர்க்கு வர்றது தெரியாமல் பொண்டாட்டி தான் எதிர்க்க போகிறான்னு சொல்லிட்டு அந்த பைக்கு கீழே போட்டு ஹீரோயின் கிட்டே போனால் தயவுசெய்து கம்முன்னு இருங்க, அக்கா எங்கே போகிறா பார்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லுவா. அக்கா நேராக அந்த சோளக்காட்டு பொம்மை கிட்ட தான் போய் கக்க பக்கன்னு சிரிச்சுன்னு இருப்பா. என்ன நடக்குதுன்னே வந்து புரியாது. அந்த சோளக்காட்டு பொம்மைக்கும் இவளுக்கும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அக்காவையே பார்த்துட்ருப்பாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இவங்க ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இந்த பேய் ஓட்டுறது வந்து ரொமான்ஸ் பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள், உங்கள் அக்கா இங்கே என்னமோ பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் நம்ம கவனிச்சாதாம்மா இவனை வந்து காப்பாற்ற முடியும், கொஞ்சம் உங்கள் ரொமான்ஸ் அடக்கி வைங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அத்தோடு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேய்கிட்ட வந்து என்னமோ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா கோமதி, அதாச்சும் அந்த சோளக்காட்டு பொம்மைக்கிட்ட. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு அவங்க கீழே விழுந்துருவாங்க. அப்போ இவர் வந்து அந்த ஏஐ கருவியும் மாட்டிடுவார். ஏன்னா அப்போ தான் அந்த பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பேயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மயக்கம் போட்ட சைடாக வந்து பார்த்துட்ருப்பா. பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொம்மையே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்கும். என்னன்னு பார்த்தோன்னா அந்த அந்த என்ன இப்போ சொல்லுவாங்க, அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பொம்மை உடம்புல தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குள்ளம் பேய் இருக்கும். அப்போ தான் அந்த குள்ளம் பேய் வந்து காலை ஒரே ஒரு எத்து தான் வச்சுருப்பாரு. வச்ச உடனே பார்த்திங்கன்னா பூமியே பொழந்துக்கும். இதுலேருந்து அந்த பேய் எந்த அளவுக்கு சக்தியாக இருக்குதுன்னு தெரிய வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் ஹீரோயினோட அக்கா உடம்பு கோமதியோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த குள்ளம் பேய் வந்துட்டு இது போல் இங்கேருந்து மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா உன்னுடைய பிரச்சனை தான் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, இந்த போல் அந்த ஃபுல் ஸ்டோரி வந்து பாதியிலே அவன் நிறுத்திட்டான் இல்லையா, அந்த ஃபுல் ஸ்டோரி வந்து இவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. என்னை எல்லாருக்கும் அந்த நட்டேரி கிராமத்தில் பிடிக்கும், ஒரே ஒருத்தனுக்கு தான் பிடிக்காது. யாருன்னா அந்த பைல்வான் குக்கு, அவனுக்கு என்னை பிடிக்காது. எனக்கு அந்த ஊரில் வந்து சிப்புன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா, அவனுக்கு ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வந்து விதவை. அதனால் எனக்கு வந்து நான் பெண்களுக்கு மட்டும் எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன், ஆண்கள் உடம்புல தான் என் காலை வைப்பேன். அன்னைக்குன்னு பார்த்து செவ்வாய்க்கிழமை அந்த சிப்புவோட அம்மாவுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் சிப்புக்காக நான் அந்த வீட்டுக்கு போனேன். நான் அந்த வீட்டுக்கு கூட அப்போ தான் போனேன். அதுக்குள்ளேயே அந்த குக்கு என்ன பண்ணேன்னா, எனக்கும் அந்த கங்கா அதாச்சும் சிப்புவோட அம்மா கங்காவுக்கும் தொடர்பு இருக்கிறதா ஊர் உள்ள சொல்லி என்னை போட்டு அடின்னு அடித்ததும் இல்லாமல் சிப்புவோட அம்மாவையும் கொளுத்திட்டாங்க. அந்த கொளுத்துனதில் சிப்புவும் செத்துட்டான், சிப்புவோட அம்மாவும் செத்துட்டாங்க. சரி என் உயிரையாச்சும் காப்பாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சப்போ, சரி எல்லார் வீட்டுக்கு அதுவும் தட்டலாம், எப்படியாச்சும் உயிர் இருந்தால் கங்காவை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு கங்காவை காப்பாற்றத்தையும் ட்ரை பண்ணேன், என் உயிர் காப்பாற்றவும் ட்ரை பண்ணேன். யாருமே கதவையும் திறக்கலை, என்னையும் வந்து காப்பாற்றலை. இந்த சோளக்காட்டு பொம்மையை பிடிச்சிட்டு குளிர் தாங்க முடியாமல் 13 மணி நேரம் நான் இந்த பொம்மைக்கு காலடியிலே இருந்து செத்து போயிட்டேன். அதனால தான் ஒவ்வொருத்தரையும் 13 நாள் உயிரோட விட்டு 13வது நாள் சாக போகிறேன்ற மரண வலியை கொடுத்து சாவடிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பேய் வந்து சொல்லிட்டு முடிக்கும். ஆக்சுவலாக வில்லன் யாருன்னா அந்த குக்குன்ற பைல்வான். ஏன்னா அவன் வந்து ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் வைத்தியம் பார்த்துருக்கான். இவர் வந்து வைத்தியம் இந்த கட்டை விரலை வச்சு குணப்படுத்தணும். உடனே அவருடைய பிஸ்னஸ் வந்து பாதிக்கப்படுது இல்லையா, அதுதான் ரீசன். இவனை வந்து இது போல் கங்கான்ற பொம்பளை கூட சம்மந்தப்படுத்தி அழிச்சதுக்கான ரீசன். மிச்சபடி பெருசாக ஒரு ரீசனும் இல்லை. இதனால் வந்து அநியாயமாக அந்த குள்ளம் வந்து செத்துட்டான். அதனால தான் அந்த ஊருக்கே அப்படி ஒரு சாபம் வந்துருச்சு. எந்த டோர் வந்து எனக்காக திறக்கலையோ, இது அதே செவ்வாய்க்கிழமை அது வந்து டோர் திறந்து வைக்கணும், 13 நாள் நரக வேதனை கொடுத்து திறந்து வைக்காதவங்களுக்கு சாபம் விடுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. சரின்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவர் வந்து எவ்வளோ முட்டாள்காரனுங்க இந்த ஊருக்காரனுங்கன்னு சொல்லிட்டு அந்த பேய்கிட்ட போய் சமாதானப்படுத்தலாம், பேச்சுவார்த்தை நடத்தலாம். இது போல் உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த சர்க்கஸ் டீமில் இருக்கிறவர் தான் என்னை அனுப்பி வச்சார், அதனால தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தனோடனே தெரியுது, அவர் அனுப்புனாருன்ற ஒரே காரணத்துக்காக உங்கள் எல்லாரையும் உயிரோடு விடுறேன், இப்போ இந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் வந்து சொல்கிறப்போ, இல்லை கொஞ்சம் பேசிக்கலாம், நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா சரக்குன்னு போயிடும். சரக்குன்னு போயிட்டு உடனே வேறு வழியே இல்லை, மீதி கதையை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அப்போ வந்து இவருக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இன்னும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவு தான் இருக்குது, நாளைக்கு வந்து செத்துருவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து புலம்புவாங்க. என் வீட்டுக்காரனும் தானே அப்பாவி, நாட் ஒன்லி அந்த குள்ளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி பார்க்கலாம் இருங்க, எப்படியாச்சும் ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறவங்க இங்கே வந்து ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் கிடப்பார். எப்படியாச்சும் பிழைக்கலனா என்ன பண்ண போகிறோன்னு யோசிச்சுட்டு இருப்பார்.
ஆனால் இங்கே வந்து இவர் ஒரு பிளான் போடுவார். என்ன பிளான் போடுவார்னா, அந்த பேய்க்கு அந்த கட்டை விரலில் தான் வலு இருக்குது. ஸோ அந்த பேயை நம்ம வர வச்சு அந்த கட்டை விரலை வெட்டிட்டா நமக்கு பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்றத வந்து ரித்தேஷ் வந்து பிளான் போடுவார். ஸோ அந்த கட்டை விரலை வெட்டுறது யார் அப்படின்னு கேட்குறப்ப நீங்களே வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உடனே வந்து ரித்தேஷும் சரி ஓகே பேய் ஓட்டுறதும் சரின்னு சொல்லிடுவார். இப்போ அந்த பேயை வர வைக்கணும்னா ஒரு ஆம்பளையே இல்லாத வீட்டை சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வீட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்பளையே இல்லை, இது போல் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ இன்றைக்கி ஒரு நாள் உன் வீட்டை எனக்கு கொடுமா, அந்த பேய் வந்து ஆம்பளை தானே டார்கெட் பண்ணும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து ஓகே சொல்லிடும். ஸோ இந்த வீட்டில் தான் வந்து இவங்க நைட் இருக்க போகிறாங்க போல். அந்த டோரை வந்து பகல்லே உடச்சி வச்சுட்டா அந்த பேய் வந்து காண்டாயிடும் இல்லையா. ஏன்னா செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு தான் அந்த டோரை திறந்து வைக்கணும், சும்மாவே முன்னாடி எல்லாம் திறந்து வச்சிடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இவர் என்ன பண்ண போகிறாருன்னா அந்த டோரை உடச்சி எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ண போகிறாரு. இங்கே அதுக்குள்ளேயே ஹீரோவோட அப்பங்காரன் என்னெல்லாம் பண்ணுவான்னா, அந்த பாடியை புதைச்சி எத்தனை அடி தோண்டணும், அந்த தூக்கின்னு போகிறதுக்கு அந்த பாடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பார். இங்கே ஒரு பக்கம் பொண்டாட்டி காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுவாள், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ புதைக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருப்பான். எப்படியும் 14வது நாள் பையன் செத்துருவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த டோரை வந்து இங்கே உடச்சி எடுத்துருவாங்க. உடச்சி எடுத்தோடனே அந்த பேய் வந்துடும், கோவத்தோடு வரும். இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு கோவத்தோடு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேயும் வந்துடும். வந்து ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினை பார்க்கலாம் கடைசியாக ஒரு முறை சொல்லிட்டு ஃபோனை போடுவார். ஃபோனை போட்டால் அவங்க அலோன்ட்டு கட் பண்ணிவிடுவாங்க. ஐயோ என் பொண்டாட்டிக்கு என்னவோ தெரியலேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக ஓடுவார். அதுக்குள்ளேயே எங்கள் பேய் வந்திருக்கும் இல்லையா, அந்த பேய் வந்து திசை திருப்பி எப்படியாச்சும் காலை வெட்டிடலான்னு வந்து இந்த பேய் ஓட்ட ஒரு பிளான் போட்டுக்கினே இருக்கிறப்போ சம்மந்தமே இல்லாத இந்த ஹீரோ வந்து ஃபோன் போட்டார் இல்லையா, பொண்டாட்டியை காப்பாற்றலான்னு வந்துடுவார். அவர் மட்டும் வரலன்னா அந்த காலை வந்து கரெக்டாக வெட்டிகிட்டு இருப்பார். அந்த பேயோட பிரச்சனையும் முடிஞ்சிட்ருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறப்போ பின்னாடி இருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீரோ வந்துடுவார். ஹீரோ வந்துட்டு இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் ஏன் வந்தார்னே தெரியல. மேபி இவர் வராது இருந்தால் இந்த நேரத்தில் இந்த படம் முடிஞ்சிருக்கும், அந்த பேயோட உயிருக்கும் ஒரு பதில் கிடச்சிருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து டைலாக்லாம் பேச ஆரம்பித்தா, முடிஞ்சால் என்ன தூட்டுப்பார், என்ன இதுவும் பண்ணிப்பார், அதை பண்ணிப்பாருன்னு டைலாக் அடிச்சிட்ருப்பார். ஹீரோ வந்து ஒரு எத்தும் அந்த 14வது நாள் தான் சாவடிக்கும் போல், அது வரைக்கும் ஒன்றும் பண்ணாது போல். ஹீரோவும் வந்து பார்த்திங்கன்னா அதுங்கிட்டே ஒரு வாங்குவார். இவர் வெட்டலான்னு போகிற நேரத்தில் அந்த பேய் வந்து கண்டுபிடிச்சிரும். ஓகே இவன் வந்து நம்ம கட்டை விரலை வெட்ட தான் வரான், நம்ம சக்தி வாய்ந்த கட்டை விரல் வெட்டிட்டா நம்ம வந்து மேலோகத்துக்கு போயிடுவோம், இதை நம்ம வெட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோமதியை பார்த்தா மட்டும் இந்த பேய்க்கு வந்து ஒரு கரிசனம். கோமதியை மட்டும் எதுவுமே பண்ணாது, அதாச்சும் ஹீரோயினோட அக்காவை. ஹீரோயினோட அக்கா வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்துலேயே நடப்பாங்க. இந்த பேயை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கத்தில் இருக்கக்கூடியவங்களையும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களையும் ஈஸியாக டார்கெட் பண்ணுமா. ஸோ தூக்கத்தில் போனவுடனே ஹீரோயினை வந்து என்ன பண்ணுன்னா, அந்த உடம்புல வந்து அந்த பேய் நுழைஞ்சிட்டு அந்த கட்டை விரலை காட்டும். முடிஞ்சால் இப்போ என் கட்டை விரலை வெட்டிப்பார் அப்படின்னு காட்டுறப்போ பேய் ஓட்டுறவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெட்ட முடியாது இல்லையா, அவர் வேற காதலிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெட்டினா கோமதியோட காலம் தானே சேர்த்து போவோம். அந்த காலை தூக்கி அவருடைய நெஞ்சு மேலே வச்சு வெட்டுடா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோயின் வந்து தயவுசெய்து வெட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. இங்கே இப்படியே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இந்த காலை எப்படி தான் வெட்ட போகிறோம் தெரியலேன்னு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உடம்பு டிக்குன்னு ஆட ஆரம்பிச்சிடும். அங்கே ஹீரோவுக்கு அவ்வளோதான் நம்ம கதை, அவ்வளோதான் போல். இந்த பேய் ஒன்றும் பண்ண முடியாது போல். அவரும் ஒரு பக்கம் ஒதுங்கி நின்றுடுவார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பெருசாக பயப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா கோமதி மட்டும் ஒன்றுமே பண்ணாது. 2 முறை ஹீரோ ஒரு எட்டி உதைக்கும். தலையில் பின்னாடி வீங்கி போயிருக்கிறதுனால இந்த ஹீரோவுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது போல். அது வேறு பெருமையாக சொல்லிப்பார், பரவாயில்லடாப்பா என் தலையில் கட்டிக்கிறதுனால மண்டையில் அடிப்படல, இல்லைனா என்னத்துக்கு சேர்த்து போயிருப்பேன். இந்த குசும்பு பற்றி அவருக்கு சாகிற நேரத்துலையும். அதுக்கப்புறம் ஹீரோ என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா கோமதி உடம்புலேருந்து வெளியே வராது. அதுக்கப்புறம் பேய் ஓட்டுறவரையும் சாவடிக்க பண்ணும். அப்போ வந்து அந்த பேய் ஓட்டுறவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, என்னை சாவடிச்சு இந்த முதுகுலலாம் எழுப்பி விட்றாதம்மா தாயி அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கிணத்துல முக்கி எடுக்கிறப்போ தண்ணி பட்டவுடனே அந்த பேய் வந்து அதாச்சும் கோமதியோட தூக்கம் கலையுது இல்லையா, கோமதியோட தூக்கம் கலைஞ்சு அந்த பேய் உடம்புலேருந்து வந்துடும் இல்லையா. ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டு பேய் ஓட்டுறவரும் என்ன பண்ணுவாருன்னா நல்லா தண்ணி படுற மாதிரி பண்ணி விட்டுருவாரு. ஸோ இப்போ அந்த பேய் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு உடம்பு தேடணும், வேறு ஒரு உடம்பு இல்லை இல்லையா. அதனால் எப்படியும் கோமதியோட உடம்பு விட்டு வெளியே வந்தாச்சு. கோமதியோட உடம்பு விட்டு வெளியே வந்தோடனே கோமதியும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பேய்க்கு வந்து கோமதியை ரொம்ப பிடிக்கும். ஸோ வேறு வழியே இல்லாமல் அந்த பேய் வந்து கோமதியோட உடம்பு விட்டு வெளியே வந்துடும். இப்போ ஹீரோக்கு இருக்குது அதாச்சும் நம்ம பேய் ஓட்டுறவர் எப்படியாச்சும் அது கட்டை விரலை வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டே இருப்பார். நம்ம கோமதி மூஞ்சிலையும் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. அவள் தூங்கக்கூடாது, அவள் தூங்காது இருந்தால் தான் அந்த உடம்புக்கு அந்த பேய்க்கு அந்த உடம்பு கிடைக்காம இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக விரல வெட்டிடலாம்னு சொல்லிட்டு அந்த பேய் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருப்பார். அந்த பேயும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அங்கேன்னு போய் ஒழிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு முன்னாடியே வந்துடும். இவர் முன்னாடியே வர்றச்ச யோசிச்சுக்கிட்டு இருப்பார், எப்படியாச்சும் இந்த கட்டை விரல் வெட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ
சரி சரி என்னை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயை வந்து திசை மாற்ற என்னென்னமோ பேசுவார். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கழுத்தை வந்து இன்னமும் ஒரு மாய வலை போட்டு அவன் பேச விடாத மாரி பண்ணிடுவார். ஏன்னா அவன் பேசிய மயக்கிறான் இல்லையா, ஸோ அவனை பேச விடாத மாரி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கோமதி வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. இவருடைய கழுத்து பேச விடாமல் பண்ணவுடனே கோமதி வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்க. அந்த பேய்கிட்ட நடந்து போவாங்க. ஆனால் இந்த பேய்க்கு வந்து தெரியாது வர்றது வந்து கோமதியே இல்லை, நம்ம ஹீரோயின் தான். ஏன்னா அது டார்கெட் பண்ணுறது கோமதி தானே, அந்த உடம்புல பொசஸ் பண்ணி போயிடுது இல்லையா. ஆனால் ஹீரோயின் உடம்புல போக முடியாது இல்லையா. ஹீரோயின்னு தெரியாமல் அந்த பேய் வந்து என்ன பண்ணுன்னா கோமதியே கிட்ட அப்படியே பாவமாக பார்த்துட்ருக்கோம். கோமதி மட்டும் அது எதுவுமே பண்ணாது. கோமதின்னு நினச்சிக்கிட்டு அவங்க தங்கச்சி பார்த்துட்ருக்கோம். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேய் ஓட்டுறவர் எழுந்து என்ன பண்ணுவார்னா அந்த அருவாளை எடுத்து சதக்குன்னு அந்த காலை வெட்டிடுவார். ஸோ அந்த முதுகில் இருக்கிற அந்த இதுவும் போயிடுச்சு, பொழுதும் வெடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோக்கு எந்தவித சாபமும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்னு வருங்க. அந்த பேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெட்டிலேயே இந்த படம் ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணியிருந்த அந்த பேய் இந்த ஒரே ஒரு வெட்டிலேயே காணாமல் போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக கோமதி வந்து கட்டிப்பிடிக்க வருவா. இந்த பேய் ஓட்டுறவரும் கையை தூக்கினா அவங்க தங்கச்சி போய் கட்டி பிடிச்சிப்பா. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார். கோமதிக்கும் வந்து ஒரு தெளிவு வந்துச்சு இல்லையா, கோமதியோட பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க பயப்பட தேவையில்லை, இந்த ஊரில் இருக்கிறவங்களும் கேவலமாக பேச மாட்டாங்கன்ற ஒரு தெளிவு வந்துச்சு. ஹீரோயினும் கட்டி பிடிச்சின்னு ஒரே சந்தோஷப்பட்டுட்டாங்க. பேய் ஓட்டுற வேலை வந்து முடிஞ்சு போச்சு இல்லையா. சரி ஊரை விட்டு போகலான்னு போகிறப்போ கோமதிக்கிட்ட அப்படியே பேசுவார். இது போல் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸாக ட்ரை பண்ணுவார். சரி சரி பேய் ஓட்டுற வேலை இருந்தால் எங்கள் ஊருக்கு வாங்கன்னு இவரும் சொல்லுவார். நீயும் நடந்து போகிறதா இருந்தால் நேராக டெல்லிக்கு வந்துருமா, அங்கே தான் என் வீடு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் ரித்தேஷ் வந்து சொல்லுவார். சொன்ன உடனே சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து சொல்லிவிடுவாங்க. இத்தோட இந்த கதை வந்து முடியுது. அதுக்கப்புறம் இவர் வந்து பேய் ஓட்டுறதுக்காக அந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்தப்போ அந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த கிணறு, அந்த 2 குருவி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிப்புவும் கங்காவும், இன்னொரு குருவி வந்து பார்த்திங்கன்னா இவர், அதுக்கப்புறம் அந்த பைல்வான் வந்து கீழே வந்து இருக்கிற குருவியாக வந்து காமிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த படத்தோட அந்த வரைஞ்ச படத்தோட மீனிங் போல். அதுக்கப்புறம் எல்லோரும் சந்தோஷமாக கட்டி பிடிப்பாங்க. ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் இதுக்கப்புறம் நம்ம எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு அதாச்சும் இன்னொரு ஹீரோயின் பேய் ஓட்டுறவரும் கோமதியும் வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக்காக பேசிக்கின்னு அவரை வந்து வழி அனுப்பிடுறாங்க. இவரும் அந்த படத்தை வந்து கீழே வந்து சைன் போட்டுட்டு காற்றுல பறக்க விட்டுருவார். என்ன மீனிங் சொல்கிறாருன்னா, இந்த பேயை வந்து இங்கே முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து அவர் சொல்கிறாரு. அதோட கட் பண்ணால் இந்த பைல்வானை வந்து சாவடிக்கல போல் இந்த பேய். அதாச்சும் இந்த பைல்வான் தானே ரீசன் அந்த குள்ளம் செத்ததுக்கு, இவ்வளோ நாள் அந்த ஊர் மக்களை பழி வாங்கினதுக்கு. இந்த பைல்வான் கதை வந்து ஊர் மக்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிறவங்கலாம் அந்த பைல்வான் வீட்டுக்கு போய் நைட் 7 மணி ஆனால் வித்தியாசமான சவுண்டும் அதெல்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. அவரும் வந்து ஒவ்வொரு நாள் பயந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா கதவு திறந்து வைப்பார். அப்போ கூட இந்த ஊர் மக்கள் இந்த பைல்வானால் தான் இத்தின் உயிர் போச்சு, அதனால் இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. அவர் தூக்கி போட்ட லெட்ரு கரெக்டாக அந்த சோளக்காட்டு பொம்மையாண்டியே போய் விழுந்திருக்கும். லெட்ரு மீன்ஸ் அந்த கணர்லாம் வரைஞ்சார் இல்லையா அது. இங்கே அந்த கிழமை பயத்தோடவே இன்னமும் சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து பார்ப்பார். டே மரியாதையாக போயிடுங்கடா, ஏன்டா அப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தெருத்தி விடுவார். தெருத்தி விட்டுட்டு கதையை சாத்திட்டு வந்தால் திரும்பவும் அந்த உருமல் சவுண்டு கேட்கும். அந்த உருமல் சவுண்டு ரொம்பவுமே வித்தியாசமாக இருக்கும். திரும்பவும் பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவார்னா அந்த டோரை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் போய் டோரை திறப்பார். டோரை திறந்தால் உண்மையாலே அந்த பேய் வந்து போட்டு தள்ளிடும். இதுதான் அந்த படத்தோட கதை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்